பச்சை புடவைக்காரி மீனாட்சி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது. என் அன்பு தங்கப்பிள்ளையே, நீ மூழ்கிவிட்டாய் என்று மற்றவர்கள் எண்ணும்போது முத்தெடுத்து நீ மேலேறி வருவாய். இது உன் மீனாட்சி தாயான என்னுடைய அற்புத லீலை. என்றும் உன்னை நான் கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன். இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன். என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைப்பேன். என் அன்பு குழந்தையே, யோசிக்கும் யோசனைகள் சில விஷயங்களில் நீ என்ன செய்கிறாய், என்ன முடிவு எடுக்கிறாய் என்ற உணர்வை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாத தருணங்களாய் இருக்கும். காற்றில் பறக்கும் துணி போல பட்டும் படாமலும் அந்த நிகழ்வுகளில் உன்னை ஈடுபடுத்தியிருப்பாய். பறப்பது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி ஒரு தூண்டுகோலாய் உன்னை ஒரு திசைக்கு அது வழி நடத்தி செல்லும். அது என்ன என்பதை உன்னால் உணராத அளவிற்கு உன் எதிர்மறை நிகழ்வுகளில் அமுக்கப்பட்டு இருப்பாய். உனக்கு மூச்சு திணறாமல் இருக்க உன் சுவாசமாய் உன் அன்னையான நான் இருப்பேன். அந்த குழப்பம் மிகுந்த சூழலில் உன் மனதை நீ கட்டுப்படுத்து. தனியாக ஒரு இடத்தில் உன்னை அமர்த்திக்கொள். உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்களும் எண்ணங்களும் சுழலும். துணி முட்கள் மீது விழுந்தால் அதை எடுத்தாலும் துணி கிழிந்துதான் போகும். அதே போல நீ உன் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து எடுக்க நினைக்கும் போது வலிகளைத்தான் உணருவாய். அதனால் அதை அதன் போக்கில் விட்டுவிடு. பிறகு உன் மனம் அமைதியாகும். கவலை கொள்ளாதே குழந்தையே, எதுவும் உன்னை தீண்ட விடமாட்டேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை. உன் பாதையை நீயே உருவாக்கிக் கொள்ளும் தண்ணீராக இரு. வாழ்வில் நீ எதையும் சாதிக்கலாம். அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறையாக நீ ஒருபோதுமே இருந்துவிடாதே. ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே நம்மை சூழ்கின்றன. நாம் வாழ்க்கையில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம். முழு நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு என்னை பற்றி கொண்டும் விழிப்புணர்வோடும் உனது முயற்சிகளை தொடர்ந்து செய். உன் செயல்கள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூட்டப்பெறும். மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. சிற்றெரும்பின் காலில் கட்டியிருக்கிற மணியின் ஓசையை கூட என்னால் கேட்க முடியும். நீ என்ன செய்தாலும் அதை உடனே நான் பார்த்து விடுவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். நீ செய்கின்ற அனைத்தையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்ற உண்மை உனக்கு தெரிந்துவிட்டால் நீ படுகிற துன்பத்தை பற்றியோ எதிர்பார்க்கின்ற விஷயத்தை பற்றியோ நீ கவலைப்பட மாட்டாய். அனைத்தையும் என் கண் பார்க்க என்னால் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து நீ அமைதியாக இரு. இது உன் அன்னையான இந்த மீனாட்சி தாயின் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.